Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னொரு பில் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படினு சொல்லலாம். இதுல பில் பேமெண்ட் மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சாதாரணமா இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நிறையவே பில் பே பண்றதை தான் மெயின் பேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அப்ளிகேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா iPay அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஓட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு குயிக்காகவே வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் நம்மளுக்கு நிறைய ஆன்லைனில் பில் பே பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிள் ஆகிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பில் பே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ iPay அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் நம்மளுக்கு மற்ற அப்ளிகேஷன்ஸை பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே போயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஒன்று உங்கள்கிட்ட NIC இருக்கணும், இல்லைனா பாஸ்போர்ட் இருக்கணும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மூணில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் நம்மளை வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய இந்த 3 விஷயத்தில், அதாவது ஐடி இல்லைனா பாஸ்போர்ட் இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ், இந்த மூணில் ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி உள்ளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க, ஃபேஸை வந்து நம்ம கட்டாயம் இதில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. சாதாரணமாக நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கல. ஸோ இவ்வளோ கஷ்டமாக நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கலை. பட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃபாக நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்காக கூட அவங்க இந்த மெத்தட்ஸை வந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண கிடைக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, உண்மைக்குமே இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். iPay அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால நான் வந்து ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிலாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது iPay அப்படின்னு ஷோ ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கேன் அண்ட் பே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அக்ரி பண்ணிட்டு அப்செட் அண்ட் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாகின் பண்ணலாம். நம்மளுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லாங்குவேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இந்த 3 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணி கூட உங்களுக்கு இந்த விஷயம் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் பிரைவசி பாலிசியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டிக் 2 ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு அப்செட் அண்ட் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு யூசர் நேம் வந்து நம்ம என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறது தான். ஸோ உங்களுக்கு விருப்பமான இந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, யூசர் நேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் வந்து கட்டாயம் அப்போ லோவர் கேசஸ் வந்து இருக்கணும் அண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய ஃபோனுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோடை வந்து நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ கோடை வந்து என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபோன் நம்பர் மட்டும்தான் இப்போ வெரிஃபை ஆகியிருக்கு. அடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு விஷயம் தான் யூசர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து இவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பார்த்த மற்ற அப்ளிகேஷனில் நம்மளுக்கு இந்த விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கல, பட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விஷயத்தை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யூசர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதில் இருக்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே பண்ண கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரெக்கக்னைஸ் ஆனதுக்கு பிறகு ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் நம்மளுடைய டிரைவிங் லைசனோ என்ஐசியோ இல்லாட்டி வெலிட் பாஸ்போர்ட்டோ நம்ம வந்து கட்டாயம் இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதான் நான் சொன்ன ஒரு விஷயம், நம்மளுக்கு வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கேன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அதை ஸ்கேன் பண்ணலாம். ஸோ வந்து நான் நேஷனல் ஐடென்டி கார்டை தான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஐடென்டி கார்டை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து செலக்ட் யுவர் டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் நம்ம எதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ நான் வந்து நேஷனல் ஐடென்டி கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய என்ஐசியில் வந்து பேக் சைடில் இருக்க ஃபோட்டோவையும் வந்து நம்ம இந்த இடத்துல கேப்சர் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மறுபடியும் அந்த ஃபோட்டோ ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம என்ஐசியை வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய என்ஐசி நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ கேட்டாங்க, அதுக்கு பிறகு அதில் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன ஒரு விஷயம், இந்த அப்ளிகேஷனை நம்ம லாகின் பண்ணுறதுக்கு இந்த அளவு விஷயங்கள் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் இதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாமல் நம்மளுக்கு நெக்ஸ்ட் சப்மிட் பண்ண முடியாது. இதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் கட்டாயம் என்டர் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து போக கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லாஸ்ட் நேம் என்டர் பண்ணணும், அப்புறம் அதர் நேம்ஸ், அப்புறம் ப்ரிஃபர்ட் நேம், அதுக்கு பிறகு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் அட்ரஸ் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய வீட்டு அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் அப்படிங்கிறது இப்போ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய யூசர் நேம் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரியேட் நியூ பின் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலும் இந்த பின் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த பின்னை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பரில் 4 டிஜிட் நம்பர் ஒன்று என்டர் பண்ணுங்கள். ஸோ அதே நம்பரை திருப்பியும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் இப்போ தான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்குது. அப்போட இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஐக்கன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஐக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாகவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPay அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ iPay அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் நம்ம லிங்க் பண்ணல அப்படின்னு வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணலை. ஸோ அதனால அப்படி ஷோ ஆகுது. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகுது. அதுக்கு பிறகு ஃபேவரேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை QR, அதுக்கு பிறகு QR பே அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஐக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஐக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியும் நிறைய ஐக்கன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பே பில் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மை பில் அப்படின்னு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பே பண்ண பில்ஸை வந்து அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் கிச்சன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பே ரிக்வெஸ்ட், ரீலோட், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஐக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்மளுக்கு கல்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், இன்கம், சேவிங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுனீங்க, என்னெல்லாம் ரிசீவ் பண்ணீங்க, என்ன பெய்ட் பண்ணீங்க அப்படிங்கிற சகல விதமான விஷயங்களை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்ஸ் பே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் எந்த ஒரு டீல்ஸும் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த டீல்ஸுமே ஷோ ஆகுது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மை கார்டு, மை அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மை ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு விஷயம் எடிட் பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எடிட் பண்ணலாம்.
மை கார்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வந்து என்டர் பண்ணலாம், இல்லைனா ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்டர் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்டர் பண்ணுற மாதிரி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வேற ஒரு வீடியோவில் வந்து கட்டாயம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே எடிட் பண்ணக்கூடிய முறையில் வந்து நம்மளுக்கு கொடுத்துடல, எல்லாமே ஆல்ரெடி நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பே பில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு டெலிகம்யூனிகேஷன் நிறைய விஷயங்களுக்கான யூட்டிலிட்டி பேமெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபிள் கொடுத்துருக்காங்க, ட்ராவல் சர்வீஸ், எஜுகேஷன், கவர்மெண்ட் பேமெண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களுக்கான பேமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்ஓஎல்சி ஃபினான்ஸுக்கு கூட நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீசிங் சர்வீஸ்க்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பில்ஸ் வந்து பே பண்ணணுமோ அந்த பில் எல்லாமே இதில் பே பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய பில்ஸை வந்து பே பண்ணலாம். யூட்டிலிட்டி பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு தேவையான ரீலோட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த அப்ளிகேஷன் மூலமாக பே பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஆன்லைனில் பில் பே பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.